கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி ஈசாக்கின் 6 கிணறுகள். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே பெலிஸ்தியர் தேசத்திலே அந்த கேரார் பள்ளத்தாக்கிலே தங்கியிருந்தார். அப்பொழுது 6 கிணறுகளை வெட்டுகிறார். முதலிலே 2 கிணறு தன்னுடைய தகப்பன் ஆபிரகாமால் தோண்டப்பட்டு பெலிஸ்தியர்கள் பொறாமையால் அதை தூற்று போட்டார்கள். அந்த கிணறை மறுபடியும் தோண்டுகிறார். மூன்றாவதாக ஒரு துறவை தோண்டுகிறார். அதற்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். ஏனென்றால் பெலிஸ்தியர்கள் சண்டையிடுகிறார்கள். நான்காவது சித்தனா என்ற ஒரு பெயர் சொல்லி ஒரு துறவை தோண்டுகிறார்கள். ஏனென்றால் அங்கேயும் அந்த பெலிஸ்தியர்கள் பகைமை பாராட்டி விரோதம் பாராட்டுகிறார்கள். அதற்கு பின்னாரே அந்த இடத்தை விட்டு அவன் இடம் பெயர்ந்து ஒரு இடத்திற்கு சென்று ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை அங்கே ஆராதிக்கிறான். அந்த இடத்துல அந்த ரெகபோத் என்ற இடத்துல ஒரு கிணறை தோண்டுகிறான். அங்கேயும் நீரூற்றை காண்கிறான். அங்கே பெலிஸ்தியர்கள் எந்த தடையும் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அதனால் அந்த இடத்திற்கு அந்த ஊற்றுக்கு விசாலத்தின் கிணறு, எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் இதை ரெகபோத் என்று பெயரிடுகிறேன் என்றான். அடுத்ததாக அந்த இடத்தை விட்டு பெயர்சபா என்ற இடத்திற்கு போகிறான். அங்கே போகும் பொழுது அந்த பெலிஸ்தியர் ராஜாவே அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வருகிறார். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, நாங்களும் உமக்கு எந்த தீங்கையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அதனால் அங்கே விருந்து புசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் வேலைக்காரர்கள் நாங்கள் ஒரு நீரூற்றை தோண்டினோம், அங்கே நீரூற்றை கண்டோம் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திற்கு அது உடன்படிக்கையின் ஊற்று, பெயர்சபா என்று பெயர் எடுத்து அது சமாதானத்தின் ஊற்று என்று பெயரிட்டான். இந்த 6 ஊற்றுகளும் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அதாவது பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நமக்கு விசுவாச குறைபாடு, அந்த தூற்று போன அந்த அனுபவம் இருந்தால் மீண்டும் அதை கட்டி எழுப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, ரோதிகள் சண்டைகள் நம்மளோடு இருக்கும் பொழுது, பகைமை பாராட்டும் பொழுது நாமும் பகைமை பாராட்டாமல் அவர்களை நேசித்து அவர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எதிரிகளையும் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, எதிரிகளையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை அமைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம்.